முந்தின வீடியோல நம்ம சட்டமன்றத்துல இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பார்த்தோம். குறிப்பா வந்து நான் சொன்ன ஒரு போர்ஷன் என்னன்னா, ஏடிஎம்கேல இருந்து 24 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து 120 சீட் வாங்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 144 எம்எல்ஏக்களுடைய பெரும் ஆதரவோட வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கட்டில விஜய் அவர்கள் உட்காந்துட்டாங்க. இப்போ இதுக்கு ரியாக்ஷன் வரும்ல. ஸோ கட்சியை பழந்தது யாரு? இபிஎஸ் அவர்களும் நம்ம சி.வி. சண்முகம் அவர்களும். இப்போ இபிஎஸ் அவர்கள் தரப்புல வந்துட்டு அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் ஓப்பன் பிரஸ் மீட்ல வந்துட்டுன்னா இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய துரோகம். ஏடிஎம்கே பார்ட்டியுடைய ஃபவுண்டர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவங்களுடைய வழியின் பேர்ல வந்து வந்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவங்களுடைய நல்லாட்சியை வந்துட்டு நான் தர்றதுக்கு தான் வந்துட்டு நான் வந்து இந்த கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணேன். என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை வந்துட்டு இந்த கட்சிக்கு நான் பண்ணிட்டேன். நான் எல்லா குழந்தைகளுமே சரிசமமா தான் பாக்குறேன். எல்லா எம்எல்ஏக்களுமே என்னுடைய எம்எல்ஏக்கள் மாதிரி தான் வந்து பாக்குறேன். நான் எனக்கு கிடைக்கிற எல்லாமே மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த 47 எம்எல்ஏக்களை வந்துட்டு நீங்க துண்டா கூறு போட்டு வித்துட்டீங்க. 24 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போய் இது பண்ணிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா டிவிகேக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு. இது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு. குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களுடைய எம்எல்ஏ வந்துட்டு தன் பக்கம் இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதே வார்த்தையை சொன்னாரு. இன்னைக்கு அதே வார்த்தையை பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இபிஎஸ் அவர்களுமே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இந்த பாயிண்ட் முடிச்சதும் அடுத்து அவர் சொன்னது என்னன்னா, தலைமையுடைய கட்டுப்பாட்டை மீறி வந்து நீங்க செயல்படுறீங்க, அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதற்கான கான்சிக்வன்சஸை வந்துட்டு நீங்க சீக்கிரமே வந்துட்டு அனுபவிப்பீங்க. சட்டப்படி உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிவிகே மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு டிவிகே தரப்புல வந்து என்னன்னா, அப்படி வர 24 எம்எல்ஏக்களை வந்துட்டு யாராவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில இடம் தரும், அதாவது மினிஸ்டர் பதவி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசி அப்படின்னு நயந்து பேசி வந்துட்டு அவங்கள இழுத்துட்டதா வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தூய ஆட்சி தர்றதா தான் மக்களை ஏமாத்தி இந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்கிறீங்க. பட் இப்படி நாங்க எங்களுக்கு ஆதரவு தர்ற மக்களை வந்துட்டு எம்எல்ஏக்களா சூஸ் பண்ணிருக்கிற எங்களை வந்துட்டு நீங்க எங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு பேரம் பேச வந்துட்டு இது பண்ணிட்டீங்க. ஸோ இது எந்த விதத்துல நியாயம்? உங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை வந்துட்டு நான் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி பேசினா அது தப்பு தானே? ஸோ அது மாதிரி தான் நீங்க பேசி வந்து இப்ப இழுத்துருக்கீங்க. ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் 104 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிற நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது மிகப்பெரிய தப்பு. அதனால அடுத்த கட்சியினுடைய விவகாரத்துல வந்து நீங்க தலையிட்டது மிகப்பெரிய தப்பு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா டிவிகேக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. அந்த கோர்ட்ல அந்த ஒரு ஓட்டு மிஸ் ஆன சிவகங்கை திருப்பத்தூர் அந்த இஷ்யூ வந்துட்டு போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது இஷ்யூ பெருசாகி அவரு இல்லாம திருச்சி கிழக்குல வேற வந்து தன்னுடைய ரெசிக்னேஷனை வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத இடத்துல தான் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை வந்துட்டு ஏமாத்தி இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இபிஎஸ் அவர்கள் இப்படி சொன்ன சில நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுமே பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே பாத்தீங்கன்னா சேம் கான்டென்ட் வந்துட்டு சொல்றாங்க. அவங்கவுங்க கட்சியில தான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்றதை வந்துட்டு யோசிக்கணும், பண்றதை பத்தி திங்க் பண்ணணும். அதை விட்டுட்டு அடுத்த கட்சியுடைய உட்பூசலுக்குள்ள எல்லாம் வந்துட்டு நீங்க தலையிடக்கூடாது, தலையிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. இது வந்து ஜனநாயகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு சாடலா வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. ஓகே, இப்போ இங்க இருந்து வெளியே போனது யாரு? நம்ம சி.வி. சண்முகம் அவர்கள். அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து, நான் ஓப்பனா ஒரு விஷயம் கேட்கிறேன். இபிஎஸ் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் புதுச்சேரியில வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத ஓப்பனா நீங்க சொல்லலாமே, எதுக்கு நீங்க சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. காலமா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை தன்னுடைய பரம எதிரியா நினைச்சிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய வழியின் பேரில் வந்த ஜெயலலிதா அம்மையாருமே பாத்தீங்கன்னா அதே விஷயத்தான் எங்களுக்கு வந்துட்டு பாடமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அப்படிங்கிறது வேற, நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள் அப்படிங்கிறது வேற. எந்த காலத்திலுமே இது வந்துட்டு நிகழாது. நாங்க அப்படிதான் வளர்ந்துருக்கோம். இப்ப திடீர்னு வந்துட்டு நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். நீங்க எல்லாருமே வந்து என்னுடைய எம்எல்ஏக்கள். ஸோ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ டிஎம்கே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும், டிஎம்கே அவுட் சைட்ல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கட்டில போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்த ஏன் வந்து பிரஸ் மீட்ல வந்துட்டு சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறதா. இது இல்லாம நான் சொல்ற விஷயத்துக்கு வந்துட்டு சரின்னு சொல்லி எல்லாருமே வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணாங்க, மிரட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இது இல்லாம வந்துட்டு அவரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஏடிஎம்கே சைடு வந்து நம்ம இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை உட்கார முடியாத பட்சத்துல டிஎம்கே சைடு இருந்து பிரஷர் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாலினுக்கு
இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில டிஎம்கே யாரும் பெரிய தலைவர்கள் கிடையாது, எம்எல்ஏக்களா தலைவர்கள் இருக்காங்க, பட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கிடையாது. பட் அதை தாண்டி வந்துட்டு கூட்டணி கட்சியில ஒரே ஒரு அடையாளமா அங்கமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். சோ இன்னொரு டாக் எப்படி போச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே பேக் சைட்ல இருந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் கொடுக்கறதாகவும், தொல் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்துட்டு அவங்க உட்கார வைக்கிறதுக்கு வந்து டிஎம்கே சைடு இருந்து ப்ரெஷர் பண்றதாகவும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க. பட் என்னால் அந்த இடத்த விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருக்கிட்டே வந்து சொன்னதாக வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் சொல்றாங்க. அவங்க வைக்கிற இன்னொரு கேள்வி என்னன்னா, ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா சரி சமத்துல தான் வந்துட்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஓகே, இப்ப அவங்க சப்போர்ட் பண்ணி நம்ம போய் உட்கார்றது, நீங்க வந்து எங்களை ப்ரெஷர் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க போய் உட்கார்ற பட்சத்துல உங்களால ஏன் ஒரு தலித் சிஎம் பதவியில போய் உட்காரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு வந்துட்டு பதவி வரி உங்களுக்கு ஏறி போச்சா, இல்ல வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஏறி போச்சா அப்படிங்கிற மாதிரி சில டாக்ஸ்ல வந்ததா வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த புதுச்சேரி அந்த ஒரு மீட்டிங்ல வந்துட்டு பேசப்பட்டதா சிவி சண்முகம் அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமா போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் இப்போ ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேர்கிட்டையும், அதாவது 47 எம்எல்ஏக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு போலி கடிதம் கொடுத்ததா வந்துட்டு சில புகார்கள் எழுந்திருக்கு. இப்ப சிவி சண்முகம் அவர்கள் கிட்ட ஒரு கடிதமும், நம்ம இபிஎஸ் அவர்கள் கிட்ட வந்துட்டு ஒரு கடிதமும் பாத்தீங்கன்னா இப்ப சபாநாயகரை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. யாரு பக்கம் வந்துட்டு பெரும்பான்மை இருக்குதோ அவங்க வந்து கட்சியை லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி வந்துட்டு 24 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா டிவி கேக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தங்களுடைய ஆதரவு வந்து டிவி கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தளபதி விஜய் அவர்கள் 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுல வந்துட்டு அவர் சிஎம் கட்டில உட்காந்துட்டாரு. இப்ப ஏடிஎம்கே என்ன ஆக போகுது? ஏடிஎம்கே உடைய ஃபியூச்சர் என்ன? இதுதான் இப்போ ஒரு பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு கட்சி வந்துட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா தனக்கு அப்புறம் வந்துட்டு யார் வந்து இந்த கட்சியை லீட் பண்ண போறா அப்படிங்கிறத தான் வாழ்ற காலத்திலே பாத்தீங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள் அதை சிறப்பா பண்ணாங்க. பட் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை பண்ற நிலைமையில தான் இருந்தாங்க. பட் ஹவவர் அவங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? நேச்சுரல் டெத்துங்கிறது வந்துட்டு யார் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், யார் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அதுதான் இங்க பிரச்சனை ஆகி போச்சு. டிஎம்கேல வந்துட்டு நம்ம திரு மு கருணாநிதி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறப்பே தன்னுடைய அடுத்த வாரிசு இவங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அடுத்த வாரிசு உதயநாதா அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துல வந்துட்டு நீ பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தன்னுடைய பதவி வந்துட்டு அங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க எம்எல்ஏ ஆகல. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இளைஞரணி தலைவராக பாத்தீங்கன்னா உதயநிதி அண்ணா அவர்களுடைய பையனுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வளர்த்துட்டு வராங்க. சோ இப்படி வாழையடி வாழையா தனக்கு அப்புறம் இவன் தான் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்துட்டு தலைமை வந்துட்டு காட்டணும். இங்க தலைமை காட்டல, அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா தலைமை சைடுமே வந்துட்டு சரியில்லை. தலைமை வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலையில தான் வந்துட்டு இன்னொரு கட்சியோட ஆதரவின் பேர்ல அவங்க சொல்றதுதான் கேட்டுட்டு வந்துட்டு நடந்துட்டு இருக்கதா ஏடிஎம்கே சைடு இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஜஸ்ட் பிகாஸ் நான் விஜய் ஃபேன்ங்கிறது அல்ல, ஜஸ்ட் பிகாஸ் நான் டிவி கேக் சப்போர்ட் பண்றதால வந்துட்டு இன்னொரு கட்சியுடைய இதுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. பட் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, புரட்சி தலைவர் பொன்மன செல்வர் மக்கள் திலகம் நம்ம எம்ஜிஆர் ஐயா அவங்க ஸ்டார்ட் பண்ண கட்சியோட நிலைமை இப்போ வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்குதே அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு வருத்தம். அவங்கள லவ் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு இப்படி எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இல்ல வந்துட்டு ஓட்டு போட்ட மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணி வந்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய பேசலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை.